ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அவர் நாமம் அதிசயமானவர். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக சிம்சோனுடைய பெற்றோரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு. உங்கள் நாமம் என்ன அப்படின்னு கேட்டும்போது அதை கேட்பானேன், அது அதிசயம். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் சொல்லும்போது அதிசயம். அவர் அதிசயமானவர். மீகால 7:21 சொல்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னொரு வசனம் சொல்கிறது, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். இந்த பகுதியில் 136 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதை எப்படிலாம் நம்ம யோசிக்கலாம், வாசிக்கலாம், தியானிக்கலாம் அப்படின்னா, அவர் ஒருவர் மட்டுமே அதிசயங்களை செய்கிறவர். புரியுதுங்களா? அவர் அதிசயம் செய்யும் போது இன்னொருத்தரை கூட வச்சுக்கணும் அவசியமே இல்லை. ஆமென். இப்போ நாம ஜெபிக்கிறோம், சில நேரத்தில் என்ன பண்றோம், 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஜெபிக்கிறோம் இல்லைங்க? அது போல ஆண்டவர் அப்படி இல்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவர் மட்டுமே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவர் மட்டுமே அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அவர் செய்த அதிசயங்கள் சிலதெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருப்பார். சிருஷ்டிப்பிலே அவர் அதிசயங்களை செய்தார். அதனை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் அவர் அநேக அதிசயங்களை செய்வார். எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அடுத்து அவர் செய்த அதிசயம், அவங்களை வெளியில கொண்டு வருகிறார். அதுக்கு பிறகு செங்கடலை 2ஆக பிளந்து அதிசயம் செய்கிறார். அதே செங்கடலையே எகிப்தியனை முழுவதுமாய் மூழ்கடித்து ஒரு அதிசயம் செய்கிறார். அநேக நேரத்தில் யோசிக்கலாம், அவங்க மரிச்சது எப்படி அதிசயம் அப்படின்னும் போதுனா, குழந்தையும் குட்டியுமா உள்ள வராங்க, ஒருத்தர் கூட மறிக்கவே இல்லை செங்கடலை கடக்கும் போது. ஆனால் எல்லா ராணுவ வீரர்கள், அவங்களுக்கு பலவிதமான கலைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் ஒருத்தம் கூட பிழைக்கவே இல்லையா. அதுதான் அங்க அதிசயம். இங்க பிழைத்தவர்கள் எல்லாம், இங்க எல்லாரும் பிழைத்தாங்க, அது அதிசயம். இஸ்ரவேல் அல்ல, எகிப்தியன்ல ராணுவ வீரர்கள் ஒருத்தம் கூட பிழைக்கவே இல்லை, அது அதிசயம். அதை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்து வருகிறார். தம்முடைய ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்துகிறார். உணவில்லாத நேரத்தில் மன்னாவை கொடுத்து அதிசயம் செய்கிறார். அங்க விவசாயம் பண்ணி செஞ்சிருக்க முடியும், ஏன்னா 40 வருஷம் பிரயாணம் இல்ல, 40 வருஷமும் நடந்துகிட்டே இல்லைங்க. வருவாங்க, சில இடத்துல 5 வருஷம் 6 வருஷம் ஒரே இடத்துல கூட இருப்பாங்க. அப்படிதான் அவங்க பிரயாணம் இருந்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் எவ்வளவு நேரம் தெரியுங்களா? அவங்க சரியா பிரயாணப்பட்டிருந்தா 40 நாள்லயே எகிப்திலிருந்து கானானுக்கு போக முடியும். அவங்களுடைய பிரயாண தூரம் அவ்வளவுதான், நாட்கள் அவ்வளவுதான். ஆனால் 40 வருஷம் ஆனது என்று சொன்னால், சில இடங்களில் வருடக்கணக்கில் ஒரே இடத்துல இருந்தாங்க. ஆனா எங்கேயுமே ஆண்டவர் அவங்களை விவசாயம் எல்லாம் பண்ண சொல்லவே இல்லை. ஏன் தெரியுங்களா? விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம், இது ஆண்டவர் கொடுக்கலன்னு வாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார். காலையில மன்னா, மாலையில இறைச்சியை கொடுக்கிறார். ஒரு சூழ்நிலையில இறைச்சியை கொடுக்காம இருக்கிற நேரத்துல தான் நாங்க இறைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு போது ஆண்டவர் என்ன பண்றாரு, காடையை கொண்டு வருகிறார். அதாவது இறைச்சி கொடுக்கிறது ஒரு அதிசயம் என்பதை விட, அந்த இடத்துல காடையை கொடுப்பது பெரிய அதிசயம். ஏனென்றால் காடை வனாந்திரத்தெல்லாம் இருக்கவே இருக்காது. காடை தண்ணீர் இருக்கிற பகுதியில் தான் இருக்கும். அப்ப தண்ணீர் பகுதியில் இருக்கிற காடையே ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார். அந்த கீழ்காற்று எல்லாவற்றையும், எல்லா காடைகள் அடித்து கொண்டு வந்து சேர்க்கிறதை பார்க்கிறோம். இது எல்லாம் தேவன் செய்த அதிசயங்கள் தான் தம்முடைய ஜனத்திற்காக. அதே ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உள்ள வரும்போது எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓக், அதுக்கப்புறம் அவங்களை தொடர்ந்து கானானுடைய சகல ராஜ்யங்களையும் அவர் ஜெயிக்க வைக்கிறார். 32 ராஜாக்களை, 7 ஜாதிகளை அவர்கள் மேல ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. அதற்கு முன்பதாக பார்ப்போம் என்று சொன்னால், அந்த 32 ராஜாக்களை மீட் பண்றதுக்கு முன்பதாக யோர்தானை பிளந்து விட செய்கிறார். யோர்தான் நதி, அதுவும் அந்த டைம் அதான் அந்த நதியுடைய சீசன் டைமிங் அது. சோ பிரவாகித்து ஓடி வருகிற நேரம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு அதிசயம் செய்யறன்னா, ஓடி வருகிற யோர்தான் நதியில ஆசாரியன் கால் பட்டதுமே அப்படியே நின்றுடுச்சான். ஹல்லேலூயா.
அப்படியாக ஒரு அதிசயங்களை செய்தார். எரிகோ மதிலை இடிந்து விட செய்து தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவரை துதிக்கும் போது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் எல்லா ஜாதிகள் மேல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானை சுதந்தரிக்க செய்கிறார். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் அப்படின்னு பார்ப்போம் என்று சொன்னால் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் செய்த பெரிய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஹல்லேலூயா. யாரும் நம்மை நினைக்காத போது அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நாம் எல்லாம் பெரிய பரிசுத்தவான்களா இருந்ததனால நம்மை தேடி வரல. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். அது பெரிய அதிசயம். பாவிகளா இருக்கிற நம்மை அவர் தேடி வந்தார்ல, அது மகா பெரிய அதிசயம். இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்களை செய்தார். அந்த அதிசயங்களை செய்கிற தேவனை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு காரியங்கள் தான். அந்த அதிசயங்களை செய்கிற கர்த்தர் முதலாவது தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சொல்லுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. செய்தி முடிந்த பிறகு நான் உங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் இருந்தால் ஒரு பேப்பர்ல எழுதி ஸ்டர்னி கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஒரே பேப்பர்ல என்கிட்ட எழுதி கொடுத்துருவாங்க. கடைசியா நம்ம ஜெபிக்கலாம். சரி, வசனத்துக்கு நேராய் வருவோம். ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக இடங்களில் கேள்வி கேட்டிருக்கிறார். இங்க தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கேள்வி என்னவென்று சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றார். சொல்லி முடித்து ஆபிரகாமை அழைத்து வருகிறார். ஆனா ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன இல்லை, பிள்ளை இல்லாம இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார், நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன். அந்த நேரத்தில் தான் ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அதுக்கு முந்தின வசனத்துல சாரால் நகைப்பாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொன்னதுமே சாரால் நகைப்பாங்க, சாரால் சிரிப்பாங்க. ஆனா அதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே ஆபிரகாம் சிரிச்சிட்டு இருப்பார். 18ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல தான் சாரால் சிரிப்பாங்க, கிழவியாகி எனக்கு போய் குழந்தை பிறக்குமா அப்படின்னு. ஆனா அதுக்கு முந்தின அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன், 17ஆம் வசனத்துல, அதாவது சாரால் சிரிச்சலாகிலும் பரவாயில்ல, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது தான், சாரால் உள்ளத்துக்குள்ளதான் சிரிச்சாங்களாம். சரியா சொல்லணும்னா ஆபிரகாம் எப்படி சிரிச்சார் தெரியுங்களா? விழுந்து விழுந்து சிரிச்சாரா. அந்த வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனத்துல, முகங்குப்புற விழுந்து நகைத்து ஆமென். அந்த வசனத்தை சரியா சொல்லணும். என்ன சொல்லுங்க நம்ம? ஆபிரகாம் விழுந்து விழுந்து சிரிச்சானா? ஆபிரகாம் சிரிக்கிறாரு, சாரால் சிரிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் இவங்களை பார்த்து சொன்னாரு, சிரிச்சிங்கல்ல, உண்மையாவே சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு பிள்ளைய கொடுக்கிறேன்னு என்ன வச்சாரு? ஈசாக்குன்னு பேர் வச்சாரு. ஈசாக்குன்னா என்னங்க? தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அவங்க சிரிச்சதுலாம் இதெல்லாம் நடக்குமா? ஒருத்தர் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க, சிரிச்சாரு. இன்னொருத்தர் உள்ளத்துல சிரிச்சாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாரும் முன்பாக உங்களை நகைக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நகைக்க பண்ணி ஈசாக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தையில ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த குறித்த ஒரு கேள்வி ஆபிரகாமுக்குள்ள வந்த போது ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை தான், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அந்த வார்த்தை வந்த உடனே அதுக்கு முன்பாக சிரிச்சார். 17ஆம் அதிகாரத்துல, 18ஆம் அதிகாரத்துல சாரால் நகைத்தாங்க. அதனால 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு ஆபிரகாம் சிரிக்கவும் இல்லை, சாராலும் சிரிக்கவும் இல்லை, நகைக்கவும் இல்லை. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல சிரிச்சுட்டாங்க, இதெல்லாம் நடக்குமா, என வயசாயிடுச்சே.
ஆனா அவங்க எந்த அளவுக்கு தேவனை விசுவாசித்தாங்க என்பதை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயர் விசுவாச வீரர் பட்டியலில் இருக்கும். எபிரேயர்ல சாராளை குறித்து, விசுவாசத்தினாலே சாராள், அப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான் சொல்றல, அதே போல சாராளும் விசுவாசித்து இருக்கிறாங்க. ஆனா ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 4 அதிகாரம் 18 வசனம். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏது இல்லை. அதனாலதான் ஆபிரகாம் சிரிச்சு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொன்னத உடனே நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லதான், ஆனால் நம்பிக்கையோடு ஆபிரகாம் இப்போ தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எங்க ஆபிரகாம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்டபோது ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்து வசனத்தின்படி இந்த 4 அதிகாரம் ரோமர் 18 22 வரைக்கும் உள்ள வசனத்தின்படி பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனை நம்பினார். என்ன நம்பினார்னா, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்பினார். இரண்டாவது, தேவனை ஏற்றுக்கொண்டார். தேவன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார். அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அது எப்படி சொல்லுறீங்களா? ஒப்பு கொடுக்கிறார்னா எப்படி ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, வயசாயிட்ட பிறகும் பிள்ளை பிறக்கணும்னா என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் சாராள், மேக்சிமம் பெரியவங்களா இருக்கிறதுனால சொல்றாங்க, சாராள் என்ன சொல்லியிருக்கலாம், உன் இச்சையை நிறைவேற்றத்துக்கு ஆண்டவர் சொன்னான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா சாராள் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. நான் சொல்றதுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை ஆபிரகாம் நம்பினார். என்ன நம்பினார்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்பினார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார். மூன்றாவதாக விசுவாசிக்கிறார். எனக்கு அவர் பிள்ளையை கொடுப்பார் விசுவாசிக்கிறார். எனக்கு தேவன் பிள்ளையை கொடுப்பார் விசுவாசிக்கிறார். இந்த நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமே வரப்போகிறார், இது நம்பிக்கை. நான் அவரை சந்திப்பேன், இது விசுவாசம். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் வரப்போகிறார், அது நம்பிக்கை. நான் அவரை சந்திப்பேன், அது விசுவாசம். சோ இங்க ஆபிரகாம் வாழ்க்கையில் அதுதான். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பினார். கர்த்தரை நம்பினார். கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்பினார். அதே போல அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாக தேவனை விசுவாசித்தார். விசுவாசித்தபடியே ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்து நகைக்க பண்ணினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை நிறைவேறியது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆபிரகாம் வாழ்க்கையிலே நிறைவேறியது. இரண்டாவது ஒரு காரியம் வாசிப்போம். லூக்கா 1 அதிகாரம் 37 வசனம். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இரண்டாவதாக தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது யாரை குறித்துனா, ஆண்டவர் அதாவது மீட்பை குறித்த தேவனுடைய திட்டம், மீட்பின் திட்டம். முதலாவது ஆபிரகாமை குறித்த தேவ திட்டம், அது நிறைவேறுவதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆபிரகாம் அதை நம்பி ஒப்பு கொடுத்து விசுவாசித்து ஒப்பு கொடுத்து விசுவாசிக்கிறார், நிறைவேறுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது என்ன திட்டம் என்று சொன்னால், தேவன் மீட்பை குறித்து வைத்த ஒரு திட்டம். மனுக்குலமானது பாவம் செய்ததனால அந்த பாவத்திலிருந்து மனுக்குலத்தை உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மரியாளை பயன்படுத்துகிறார். அந்த திட்டம் நிறைவேறுகிற காரியத்துல மரியாளிடத்துல வந்து தேவதூதன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்றார். அவர் பெரியவராய் இருப்பார், அவர் ஜனங்களை ரட்சிப்பார்,
ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மரியாள் ஆண்டவராகிய தேவனுடைய தூதனை பார்த்து கேட்கிறார், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எப்படி நடக்கும்? மரியாளுக்கு தெரியும் மேசியா வரப்போகிறார் என்பது மரியாளுக்கும் தெரியும், சத்தியெல்லாம் தெரியாமலாம் இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, என் வயிற்றுல பிறப்பான்பது நான் ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, நான் ஒரு கன்னி பெண் ஆகிறேன், அது எப்படி? அதுதான் கேட்கிறேன், எப்படி ஆகும்? அதாவது மேசியா பிறக்க மாட்டார் என்ற விசுவாசம், அது அவிசுவாசம் மரியாளுக்குள்ள இல்ல. மரியாளுக்குள்ள இயேசு பிறப்பார் என்கிற விசுவாசம் இருக்கு. ஆனா எனக்குள்ள எப்படி பிறப்பார்? என் மூலமா, எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதை தான் சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அப்பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய தூதன் மூலமாக சொல்லுகிறார். ஏன்னா மரியாளுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், கன்னி வயிற்றில பிள்ளை பிறப்பது அறிவியலுக்கு எதிரானது. அறிவியலே தேவனால் உண்டானதுதான். ஆண்டவர் வைத்த ஒரு இயற்கை, ஒரு நெறிமுறையை வைத்திருக்கிறார். கணவனும் மனைவிக்கும் இவங்க சேரும் போது பிள்ளையை கொடுக்கணும், இது எல்லாவற்றுக்கும் வைத்திருக்கிறார். தேவன் வைத்த இதெல்லாம் தேவன் வைத்த வழிதான், இதெல்லாம் தவறே கிடையாது. ஆனா எல்லா வழியா செய்யும் போது, ஆனா ஆபிரகாம் மரியாள் வாழ்க்கையில பார்க்கும் போது அது இல்லாத பட்சத்துல தான் மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? ஆண்டவர் சொல்லுகிறார் மரியாளை பார்த்து, வாசிப்போம் 35ஆம் வசனத்துல வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் மரியாளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய தூதனாகிய கேப்ரியல் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன்னிடத்தில் எப்படி பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது? எப்படி பிறக்குனா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமாயிருக்கும், அது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சொல்லி முடித்திருந்தான் இந்த வார்த்தையை. அதாவது அடுத்த 37ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. இதற்கு அடுத்த 38ஆம் வசனத்துல, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. எப்படி ஆபிரகாம் தேவனை நம்பினார், ஒப்பு கொடுத்தார், விசுவாசித்தாரோ, இங்கேயும் மரியாள் என்ன பண்றாங்கன்னா அதே போலதான் தேவனை நம்புகிறாங்க, தேவ சித்தத்திற்கு அல்லது தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க, தேவனை விசுவாசிக்கிறாங்க. புரியல, ஏன்னா வசனத்தின்படி பார்த்தா மரியாளுக்கு புரிஞ்ச மாதிரிலாம் சொல்லப்படலாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என தெளிவா தேவதூதன் சொல்றாரு. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும் சொல்லியாச்சு. சரி, அடுத்த வசனத்தை சொல்றார், உன் இனத்தாலா இருக்கிற எலிசபெத் வயசானவங்க, அவங்களுக்கே பிள்ளைய கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் கொடுப்பேன். சரி, ஆனாலும் மரியாளுக்கு புரியல. அந்த நேரத்தில் தான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லி முடித்ததுமே மரியாள் சொல்ற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவனை நம்பினாள் மரியாள். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நம்பினாங்க, அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அதாவது தேவ திட்டம், அந்த மீட்பின் திட்டம் நிறைவேற மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்தாங்க. மூன்றாவது, ஆண்டவரை விசுவாசித்து மகிமைப்படுத்துறாங்க. அப்படி தேவனை விசுவாசித்த பிறகு ஆண்டவர் மரியாள் மூலமாக கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிறைவேறிச்சா அப்படின்னும் போது மரியாள் வாழ்க்கையில் அது நிறைவேறியது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அது ஆபிரகாம் வாழ்க்கையில நிறைவேறியது. ஒன்றுமில்லை என்று சொல்லி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அது மரியாள் வாழ்க்கையில நிறைவேறியது. மூன்றாவதாக நாம் வாசிப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். இது யாரிடத்துல சொல்லப்பட்டது? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாமை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சொல்லுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற மரியாளிடத்தில் சொல்லுகிறார். அது மரியாள் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. மூன்றாவதாக தேவனாலே எல்லாம் கூடும். இதை யாரிடத்துல சொல்லுகிறார்? தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். இது யாருடைய திட்டம் என்று சொன்னால் உங்களை குறித்த, என்னை குறித்த திட்டம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய திட்டத்தை, ஆபிரகாமுடைய திட்டத்தை நிறைவேற்ற அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற மரியாளுக்கு அந்த வார்த்தையை சொன்னாரு. இன்றைக்கு உங்களை குறித்த, என்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்றதா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும். யாரை பார்த்து சொல்லுகிறார்? தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஒரு வசதியான ஒரு மனுஷன் வருகிறான். அவன் வந்து ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? இயேசு நல்லவர் தானங்க. என்னை நல்லவர் என்று சொல்லுவானேன் அதோடு நிறுத்தல. அடுத்து சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையே. ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் மனசுல, யாரு? அந்த ஐஸ்வர்யன் மனசுல தன்னை நல்லவனா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் சொல்றாரு, என்னை நல்லவன் சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா நீ நல்லவன் கிடையாதுப்பா. ஆனா அவன் மனசுல என்ன வந்தான் தெரியுமா? தன்னை நல்லவனாகவே நினைச்சுதான் வந்தான். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, இதெல்லாம் செய்யாதிருப்பாயாக. போது நான்லாம் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கடைபிடிக்கிற ஆண்டவரே. கடைபிடிக்கிறதுனால அவன் நினைச்சுக்கிட்டான் தான் நல்லவன் என்று சொல்லி. அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், என்னை நல்லவன் என்று சொல்லாதே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே. அந்த அர்த்தம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொல்லப்பட்டது. உண்மையாவே இயேசு நல்லவர் அல்லலாம் கிடையாது. உலகத்துல தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வல்லவர்லாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த தெய்வமும் நல்லவர்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எங்க தெய்வம் வல்லமை உள்ளவர், அதை பண்ணுவார் இதை பண்ணுவார். நாம மட்டும் தான் சொல்லுவோம் இயேசு நல்லவர். உலகத்துல வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. தான் வணங்குற அந்த விக்கிரகத்தை பார்த்து நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே நீ நல்லவர். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்ன மெசேஜ் யாருக்குன்னா அவனுக்கு தான் சொன்னார். அது அவனுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதனை தொடர்ந்து ஆண்டவர் அவனத்தை கேட்கிறார். அவன் ரொம்ப இதுவா கேட்கிறான். தன்னை நல்லவன் காட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு உண்டான, அதாவது உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அவன் பின்பற்றி வந்திருந்தா இயேசு கிறிஸ்துவும் 13வது சீஷனா இருந்திருப்பான். அவன் இயேசு கிறிஸ்துவும் 13வது சீஷனா இருந்திருப்பான். ஆனா நடந்த காரியம் நமக்கு தெரியும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்படி போன பிறகு ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. ஏன் அரிதா இருக்கிறதுனா, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. பணத்தின் மேல நம்பிக்கை இருந்தா பரலோக ராஜ்யம் போக முடியாது. அததான் இங்க வசனம் சொல்லுகிறது. பணம் நமக்கு அவசியம். ஆனா பணத்தின் மேல நம்பிக்கையா இருந்தால் பரலோக ராஜ்யம் போறது ரொம்ப 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 கஷ்டம். அப்ப சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். அப்போ சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, ஆண்டவரே அப்படின்னா யார் தான் ஆண்டவரை ரட்சிக்கப்படுறது? ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் ரொம்ப பேர் இருக்காங்களே, அவங்க ரட்சிக்கப்படவே முடியாதான்னு கேட்கும் போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். ஏன்னா ஐஸ்வர்யவான் ரட்சிக்கவே பட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லல, அது கடினமானதுன்னு சொன்னார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படாமல இருக்கிறாங்க. எத்தனை சபைகளில, நம்முடைய தேசத்துல, உலகம் முழுதும் பார்க்கும்போது எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? தெரியுமா தெரியாதுங்களா? நம்ம எல்லாருமே அதிகமா பார்க்க தான் செய்யறோம். எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றது பெயர் கிறிஸ்தவர்களை அல்ல, உண்மை கிறிஸ்தவர்களை எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப எப்படி அதெல்லாம் முடியுதுன்னா, தேவனாலே அது கூடும். இந்த வேளையில ஆண்டவர் இந்த வார்த்தை குறித்து உங்களோடும் என்னோடும் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனாலே எல்லாம் கூடும். என்ன கூடும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கை குறித்த திட்டத்திலே தேவனாலே எல்லாம் கூடும். நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது படிப்பின் காரியங்களா இருக்கலாம். இப்போ ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திட்டத்துல இருப்போம். நம்மை குறித்த திட்டத்துல சில பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருப்பீங்க,
சில பிள்ளைகள் படித்து கொண்டிருப்பீங்க, சிலர் திருமணமான புதிதில் இருப்பாங்க, சிலர் திருமணமான நடுத்தர வயதில் இருப்பாங்க, சிலர் முடிவில் போய் கொண்டிருப்பாங்க, சிலர் சீக்கிரத்தில் பரலோகத்துக்கு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவருமே அவரவருக்கென்று தேவன் வைத்த திட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த திட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்த என் திட்டம் நிறைவேற ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். தேவன் வைத்த திட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி இருக்கிறோம். ஆனா ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்ப மேல ஓட முடியுமா? இதை முடிக்க முடியுமா? இதை செய்ய முடியுமா? இதை வாங்க முடியுமா? இதை விற்க முடியுமா? இதை படிக்க முடியுமா? இந்த பிரச்சனை நான் கடந்து போக முடியுமா? இந்த வியாதியின் மேல ஜெயம் பெற முடியுமா? இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெற முடியுமா? நான் பலமுறை தோற்று போயிட்டேனே. இதெல்லாம் நம்மை குறித்த தேவ திட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குறித்த என்னை குறித்த திட்டத்திற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா முடிகிற மாதிரி இல்லையே. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. ஆமா, உண்மையா அரிதாதான் இருக்கிறது. ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை குறித்த திட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது இதெல்லாம் என்னமா முடியும்? பயம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். தேவனாலே எல்லாம் கூடும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமை போல நம்பி ஒப்பு கொடுத்து விசுவாசிக்க வேண்டும். மரியாளை போல நம்பி ஒப்பு கொடுத்து விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் கர்த்தரை நம்புவோம் என்று சொன்னால் என்ன நம்பணும்? என் வாழ்க்கையில தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். அதை முதல் நம்ம நம்ப வேண்டும். என் வாழ்க்கை குறித்த திட்டத்துல தேவனாலே எல்லாம் கூடும். அதெல்லாம் முடியுமா? எல்லை மீறி வந்துட்டோமே. ஆபிரகாம் வாழ்க்கையில் அப்படிதாங்க இருந்தது. சாராளுடைய சரீரம் செத்து போச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. செத்து போன அவர்களை குறித்து வசனம் சொல்கிறது. அந்த ரோமர்லே திரும்ப வருவோமே, ரோமர்லே தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். 19 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆபிரகாமுக்கு பலன் கிடையாது, சாராளுக்கு சரீரம் செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சு, சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு. அவ்வளவுதான், முடிவு உண்டாச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாலே எல்லாம் கூடும். தேவன் எங்க ஒன்றால் அற்புதம் பண்ண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அநேகரை உயிரோடு எழுப்பினார். அதுல 3 பேரை உயிரோடு எழுப்பினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஒரு நபரை எப்போ உயிரோடு எழுப்பார் தெரியுங்களா? மரித்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு, அங்க போய் உயிரோடு எழுப்பார், சிறு பெண்ணை. இன்னொரு நபரை மரித்து எங்க வந்தாச்சு? தெருவுக்கு வந்தாச்சு, அங்க போய் உயிரோடு எழுப்புறாரு. இன்னொரு நபரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு, நாற்று எடுக்க ஆரம்பிச்சாச்சு, அங்க உயிரோடு எழுப்புறார். தேவனால எந்த இடத்திலும் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அற்புதம் செய்ய முடியுமா? அந்த இடத்திலையும் அவர் அற்புதம் செய்ய முடியும். நம்முடைய பிரச்சனை இன்னைக்கு வீட்டை விட்டு எங்க வந்துச்சுங்க? தெருவுக்கு வந்துச்சுங்க, நடு ரோட்டுக்கு வந்துச்சுங்க. சரியான வார்த்தை, நடு ரோட்டுக்கு வந்துச்சுங்க. அங்கேயும் அவர் அற்புதம் செய்ய முடியும். இப்ப நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? முத்தி போய் என்ன ஆயிடுச்சு? இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் லைஃப் அப்படின்ற இடத்துக்கு போயாச்சு. ஆண்டவர் அங்கேயும் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதோட மாத்திரம் அல்லங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்ப்போம் என்று சொன்னால் உலர்ந்த எலும்புகளா போயிடுச்சான். கர்த்தருடைய வார்த்தை வந்த போது, கர்த்தருடைய ஆவி வந்த போது, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய தாசன் மூலமாக சொன்ன போது, கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பின போது அந்தந்த எலும்புகள் அதினதின் எலும்புகளோடு சேர்ந்து நரம்புகள் உண்டாகி சதை உண்டாகி எழுந்து நின்று மகா பெரிய சேனையாய் நின்றார்களாம். ஹல்லேலூயா. தேவனாலே எந்த இடத்திலும் அற்புதம் செய்ய முடியும். செத்து போயிடுச்சு, சரீரம் செத்து போனது, கற்பம் செத்து போனது, இவை எதையுமே ஆபிரகாம் எண்ணாதிருந்தானாம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேறினது. 2வது பார்ப்போம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளிடத்தில் சொன்னார், மரியாள் வாழ்க்கையில் நிறைவேறினது. தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். வசனத்தின்படி பார்த்தா அங்க அது நிறைவேறவே இல்லை. ஏன் நிறைவேறல தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காகத்தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படல, தெரியுங்க, நமக்கு தெரியும் அந்த சத்தியம். அவன் துக்கமுகமாய் திரும்பி போயிட்டான். அவன் ஐஸ்வர்ய உள்ளவனாய் இருந்ததுனால துக்கமுகமாய் திரும்பி போயிட்டான். அப்படி என்றால் அந்த வசனம் அந்த இடத்துல நிறைவேறவே இல்லை. முதல் 2 வாக்குத்தத்தங்கள் அங்கங்க நிறைவேறிச்சு. ஆபிரகாம் வாழ்க்கையில, மரியாள் வாழ்க்கையில நிறைவேறினது. 3வது சொன்ன வாக்குத்தத்த வசனம் அந்த ஐஸ்வர்யன் வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை. ஏன் நிறைவேறல தெரியுங்களா? உங்களை குறித்த, என்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு முன்பாக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடுமா? தேவனாலே எனக்கு எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒன்றும் இல்லாதிருக்க ஒன்றை உருவாக்கவும் அவரால் முடியும். என்ன இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணவும் அவரால் முடியும். ஆண்டவருக்கு யார் வேணும் தெரியுங்களா? அவரை நம்புகிறவர்கள், அவர் திட்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிற காரியம். தேவனால எல்லாம் கூடும் என்கிறதை நாம் நம்புகிறோமா? ஆமென். தேவனால் எல்லாம் கூடும் என்றால் அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமா? 3வதாக, அவர் எனக்கு எல்லாம் செய்வார். என் வாழ்க்கையில எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளில, இந்த நேரத்தில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். சரிங்களா? நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜெபிக்க போகிறோம். நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன். கடந்த நாளில் திரும்ப ஒரு முறை அதை குறித்து கவனிச்சதுனால உங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதாவது பீகார் தேசத்தில், பீகார் மாநிலத்தில் இவங்க அகஸ்டின் ஜெபகுமார் பிரதர் ஐயா அவங்க ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு நாள் அவங்க பிரான்ச் பாஸ்டர் ஒருத்தர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆஃபனேஜ் வச்சிருக்கிறாரு. அங்கே ஆஃபனேஜில் ஒருத்தர் வந்திருக்கிறான். எனக்கு பசியா இருக்குது, சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்க, எதனாச்சும் வேலையாச்சும் கொடுங்கன்னு. அந்த நேரம் பார்த்து அந்த ஆஃபனேஜில் சமைக்கிற ஆள் வரல. 4 நாள் லீவ் போட்டு போயிட்டாரு. பிள்ளைங்களுக்கு சமைக்கணும். பாஸ்டமாவும் அவசர வேலையா சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் மட்டும் தான், நான் சர்ச்சை நடத்துவேனா, இந்த ஆஃபனேஜ் பிள்ளைங்களுக்கு சமைப்பேனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் வந்ததுனால இந்த மனுஷனை பார்த்து கேட்டார், நான் சாப்பாடு கொடுக்குறேன், வேலை செய்யறியா? செய்யறேன். என்ன வேலை? சமைக்கணும். எனக்கு சமைக்கலாம் தெரியும். சொன்ன பிறகு அந்த மனுஷனுக்கு வேலையை போட்டு கொடுத்தார். என்ன வேலை? சமைக்கணும். உடனே வந்ததுமே சாப்பாடு கொடுத்துக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுமே எத்தனையோ கிலோ அரிசியை கொடுத்து சுத்தமா என்ன பண்ண, இத முதல்ல அரிசியை சுத்தம் பண்ணி இந்த உலையில போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. 1.5 மணி நேரம் ஆச்சு, ஆளைய காணோம். இன்னும் அவனை ஆளை காணமே. வேலை கேட்டு வந்தவன் சாப்பிட்டதுமே அரிசி எடுத்துட்டு ஓடிட்டானோ அப்படின்னு போய் பார்த்தா அரிசியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு 1.5 மணி நேரமா. எதை போட்டு? சர்ஃப் பவுடரை போட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்து இவர் எப்படி சுத்தமா, அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ சொல்லி கொடுத்து கடவுள் கிருபையா ஒரு 4 நாள் அவரை வச்சு எப்படியோ வேலை செஞ்சுட்டு, ஆனா அவர் சமைச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு வேலையெல்லாம் செஞ்சிட்டார். எல்லாம் முடிக்கும் போது அங்க ஒரு கூட்டம் நடக்கும். அப்படி ஒரு நாள் கூட்டம் நடக்கும்போது என்ன கூட்டம்னா, ஒரு அற்புத மாலை கூட்டம் போல ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அநேகருக்கு சுகம் கிடைக்குது. இயேசுவின் நாமத்துல சொன்னதும் பிசாசு ஓடுது. இயேசுவின் நாமத்தை அற்புதம் நடக்கிறத இந்த மனுஷன் வேலை செஞ்சுட்டு, இவரை யாரும் கட்டாயப்படுத்தல, நீ சர்ச்செல்லாம் உட்காரலாம் சொல்லல. இவர் வேலையை செஞ்சு முடிச்சதுமே சரி உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிறாரு. இயேசுவின் நாமம் சொன்னதுமே பிசாசெல்லாம் ஓடுது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறத பார்த்ததுமே, நம்ம ஊர்ல இருந்தெல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் போட்டு பெருசா பண்ணிடுவோம். அங்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதை பார்த்து இந்த மனுஷனுக்கு இது என்ன புது மந்திரமா இருக்குது, இயேசுவின் நாமம் சொன்னா இப்படிலாம் நடக்குதேன்னு அந்த மனுஷனுக்கு என்ன ஆசை தெரியுமா? இதே மந்திரத்தை நம்ம சொன்னா நடக்குமா? அந்த வாரத்துல ஒரு நாள் காலையில எழுந்து சமைக்கிற வேலையெல்லாம் செய்யணும். அதுக்குள்ள அந்த பழைய குக்கு வந்துட்டாரு. வந்தது அவர் கூட சேர்ந்து இவரே வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணாராம், 10 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்ச பிறகு அவங்க ஆஃபனேஜ் இருக்கு பாத்தீங்களா, சர்ச்சி ஆஃபனேஜ், அதுக்கு பக்கத்து காம்பவுண்ட்ல ஒரு டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கா. அந்த டிபி ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, யாருக்கும் தெரியாம சுவரேறி குதித்து உள்ள போயிட்டாரு. உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு பேஷண்ட் தான், மூக்கெல்லாம் டியூப் எல்லாம் குத்திட்டு இருக்குதான். நேரா உள்ள போனாரு. இயேசுவின் நாமத்துல சுகம்லாம் சொல்லியா, இயேசுவின் நாமத்துல கைய வச்சாராம் பாருங்க. அந்த மனுஷன் எழுந்து உயிருக்கு போட, இந்த மனுஷன் எழுந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஓட ஆரம்பிச்சானா. பரிபூர்ண சுகம் கிடைச்சிருக்குது. இயேசுனாலே யாருன்னு தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் நினைச்சிருந்தது இயேசுவின் நாமம் என்பது ஒரு மந்திரம் நினைச்சுக்கிட்டாரு. தெய்வீக சுகம் கிடைச்சதுமே இது எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. உடனே இவருக்கு வந்ததுமே இவரு அகஸ்டின் ஜெபகுமார் கூப்பிட்டு கேட்டாராம், இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டு அவரை கைட் பண்ணி அவரை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஊழியக்காரரா மாத்தி கிட்டத்தட்ட 6 சர்ச்சுக்கு நீங்க பாஸ் ஆகிறாராம் அவரு. ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா?
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் நம்பி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் இந்த நாளிலே தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இவ்வளோ நாளா நடக்கலையே, இப்ப நடக்குமா? இவ்வளோ நாளா நடக்கல, அது ஏனோ தெரியாது, ஆனா இப்ப நடக்கும். யார் கையில இருக்குதுன்னா உங்க கையிலயும் என் கையில தான் இருக்குது. திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆபிரகாம் வாழ்க்கையில நிறைவேறினதுங்க. மரியாளை பார்த்து தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். அது மரியாள் வாழ்க்கையில நிறைவேறினது. ஆனா ஐஸ்வர்யவானை வைத்து சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி ஐஸ்வர்யவான் வாழ்க்கையில நிறைவேறல. ஏன் நிறைவேறல தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் தேவனாலே எல்லாம் கூடும்? ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவனாலே எல்லாம் கூடும். நம்ம அவரை எந்த அளவுக்கு நம்புகிறோம்?